நிறுத்தி இங்கே காத்துங்க, நானும் பிள்ளையாண்டும் அவ்விடத்தில் போய் தொழுது கொண்டு உங்களுக்கு வரும். இந்த ஆபிரகாம் ஒரு இடத்துக்கு வந்துட்டான். கழுதியோட வந்தாங்க. ஒரு இடம் வந்தோன்னா கழுதியை கண்டு நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி அந்த 2 வாலிப வேலைக்காரங்களே அங்கே நிப்பாட்டாங்க. தனியே போனாங்க. சில வாழ்க்கையில் பிரச்சனைகளை நம்ம தனியே தான் ஃபேஸ் பண்ணோம். அதனால் சில நேரம் கழுதைகளோட சில கழுதைகளை நாங்கள் நிப்பாட்டிக்கணும், கொண்டு போகக்கூடாது. இல்லை இவன் போய் இந்த கிழவன் புள்ளையை கட்டி கத்தியை தூக்குறது இந்த 2 வாலிபை பிடிச்சி கிழவனுக்கு கிறுக்கு பிடிச்சி சொல்லி இவனை தூக்கி வந்திருப்பாங்க. கடவுளை ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஐயோ இவங்க அப்போ இருந்து என்னோடு தான். இல்லை வேணாம், வச்சுல. சில காரியங்களுக்கு தனியே தான் போகணும். நீங்கள் லைஃப்பில் தெரிஞ்சுக்கணும், நான் தனியே தானே. இல்லை தனியே தான். நான் என் பிரச்சனையை யாரும் சொல்ல. ஆனால் நான் யாருக்காவது இந்த பிரச்சனை இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு நான் ஷேர் பண்ணியிருந்தாலும் நான் தைரியமாக இல்லை இது சரி வரும் அப்படி தான் பேசுவேன். வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒன்று உங்கள் லைஃப்பில் நீங்கள் தனியே போவீங்க, இல்லைன்னா உங்களுக்கு அடுத்து